என்னங்க 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 எந்திரிங்க, நேரமாகுது. பொழுது விடிஞ்சு எந்நேரமாகுது, இன்னும் தூக்கமே கிடக்குது. எந்திரிங்க. செல்வி, இப்பதான் படுத்த மாதிரி இருந்தது, அதுக்குள்ளேயும் பொழுது விடிஞ்சு போச்சுவோ. ஆ, அது சரி. படுத்த இடத்துக்கே காப்பி வருதல்ல உங்களுக்கு, அப்புறம் ஏன் பேச மாட்டீங்க? என்னையாட் 4 மணிக்கு எந்திரிச்சு எல்லாம் கூட்டி கோலம் போட்டு டீ போட்டு வர மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன சொல்ல மாட்டீங்க? சீக்கிரம் போய் பல விளக்கிட்டு வந்து காப்பி எடுத்து குடிங்க போங்க. ஆட கொண்டா, நீங்க குளிருக்கு ஒரு வாய் குடிக்கல, மாடெல்லாம் அன்னாடும் பல்லு விளக்கிட்டா குடிக்குது. ஆ, அது சரியாத்தான் போச்சு போங்க. ஆமா, என்ன அன்னாடு அழுதுட்டே கிடப்ப, இன்னைக்கு என்னமோ கொஞ்சம் சிரிச்ச மூஞ்சியா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், இந்த எத்தனை நாளைக்கு தான் நான் அழுதுகிட்டே இருக்கிறது? அவள் பண்ணின தப்புக்கு அவளே திருந்தி வருட்டு. நான் என்ன பண்ணட்டும்? நீ வந்தால் பார்க்கறக்குனால எனக்கு தெம்பு வேணுமல்ல. உன்னை இப்படி பாக்குறக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது செல்வி. அதெல்லாம் நம்ம விரிய நம்ம கிட்டவே வந்துருவாரு. என்னமோ ஏற்றுக்கவே மாட்டீங்க என்ற உள்ளையே இல்லைன்னு அடிச்சு துரத்தி விட்டு போட்டு இப்போ என்ன இந்த நாய் பேசுகிறீங்க? ஏன் நீ இந்தன்ற உள்ளையே இல்லை ஓட்டுட்டு வெளியவோன்னு துரத்தி விட்ட, அப்புறம் நீ மட்டும் இப்ப என் புள்ள வந்துருவான்னு சொல்லிட்டு இருக்கிற. அதே தான் கோபத்தில் பேசிட்டேன். அப்படின்னா மக வந்தா ஏத்துக்கோணுன்ற எண்ணத்துலதான் இருக்கிற நீயே. ஆமாம், அதில் என்ன வெறி சந்தேகம் வேண்டி கிடக்குது? எனக்கு இருக்கிறது ஒன்றே ஒன்று, கண்ணே கண்ணு. அப்புறம் என்ற புள்ள ஏற்றுக்கம் நான் இங்கே போட்டு. சரி சரி, எப்படியோ ஒன்று நல்லது நடக்கட்டும். சரி சரியான வெடியால் வெட்டி நாயும் பேசாமல் போய் வேலையை பாருங்க. போங்க போங்க, நேரமாகுது. என்ற பொண்டாட்டி இப்படி பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. மம்மி 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 மம்மி. பாப்பா தருண், என்னப்பா ஒரு நாள் கூட அந்த ஓட்ட வீட்டில் உன்னால தாக்கு பிடிக்க முடியலையா? அதுதான் அம்மாவை தேடி வந்துட்டியா? மம்மி, பிரியாவை எங்க வச்சிருக்கீங்க? பேசாம சொல்லிருங்க மம்மி. வாட்? பிரியாவை எங்க வச்சிருக்கியா? என்ன பேசிட்டு இருக்க நீ? மம்மி, எனக்கு நல்லா தெரியும் என் பிரியாவை நீங்க தான் எங்கேயோ கடத்திட்டு போய் வச்சிருக்கீங்க. பேசாம சொல்லிருங்க. எங்க பாரு தருண், அந்த மாதிரி கிரிமினல் புத்தியெல்லாம் எனக்கு கிடையாது. தேவையில்லாம என்கிட்ட பேசாத. யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதானே பேசிட்டு இருக்க. எனக்கு நல்லாவே தெரியும் மம்மி. எனக்கு பிரியாவை பத்தியும் தெரியும், உங்களை பத்தியும் தெரியும். எனக்கு நல்லா தெரியும் பிரியாவை நீங்க தான் எங்கேயோ கொண்டு போய் வச்சிருக்கீங்க. இத பாரு தருண், நான் எங்கேயும் கொண்டு போய் வைக்கல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்காங்க, அவ்வளோதான். என்ன மம்மி விளையாடுறீங்களா? போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்காங்களா? போலீஸ் கிட்ட போய் கேட்டா நாங்க யாரையும் அரெஸ்ட் பண்ணல, யாரையும் கூட்டிட்டு வரலன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க, என்ன மம்மி? என்ன தருண், என்னையே சந்தேகப்படுறியா நீ? எனக்கு தெரியும், குழந்தையிலிருந்தே ராஜா மாதிரி வளர்ந்த குழந்தை நீ. உன்னால அங்க எல்லாம் இருக்க முடியாது. அதனால தான் நீ வந்துட்ட. இப்ப என்ன கார்னர் பண்றியா நீ? மம்மி. ஹேய், என்னடா என்னையவே மிரட்டி பேசுறியா நீ? இந்த மிரட்டலெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. மம்மி, எனக்கு தெரியும் பிரியாவை நீங்க தான் எங்கேயோ கடத்திட்டு போய் வச்சிருக்கீங்க. பேசாம சொல்லிருங்க மம்மி, இல்லைன்னா டேட் வந்தா கண்டிப்பா நான் சொல்லிடுவேன். ஏய், இங்க பாரு, டேடி இல்லாத நேரத்துல தேவையில்லாம ஏதோ ஒரு பிச்சைக்காரிய போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இப்ப என்கிட்ட வந்து என்னையவே மிரட்டிட்டு இருக்கியா? பேசாம போய் வேலைய பாரு போ. மம்மி, ஏன் பிரியா எங்க இருக்கிறான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். பேசாம நீங்களா சொல்லிருங்க. இங்க பாரு தருண், பேசாம போய் உன் வேலை என்னவோ அதைய பாரு. உன்னால அந்த பிச்சைக்கார வீட்டில் இருக்க முடியல, அதனால தான் நீ இங்கே வந்துட்ட. இப்போ என்னை வந்து மிரட்டிட்டு இருந்த, அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்ட போ. இங்க பாருங்க மம்மி, என்னால அந்த வீட்டில் இருக்க முடியாம நான் வர கிடையாது. என் லைஃப் பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். பேசாம என் பிரியாவை எங்க கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிருங்க. பிரியா 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 பிரியா, எப்ப பாரு பிரியா. இந்த பிரியா புராணத்தை விட்டு போட்டு போய் வேலையை பாரு. மம்மி, நீங்க திரும்ப திரும்ப சொன்னதையவே சொல்லிட்டு இருக்கீங்க. பேசாம பிரியாவை எங்க கடத்தி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிருங்க. அப்படியெல்லாம் கேட்டா உங்க அம்மா சொல்ல மாட்டாளுங்க தம்பியோ. ஆன்ட்டி, நீங்க எப்படிங்க ஆன்ட்டி இங்க வந்தீங்க?
இங்க பாருங்க தம்பி, எங்க கண்ணு முன்னாடிதான் உங்க அம்மாளும் போலீஸ்காரங்களும் வந்து எங்க விரியால கூட்டிட்டு போனாங்க. ஒழுங்கு மரியாதையா எங்க கடத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. யூ பிளட்டி இடியட்ஸ், எதுக்காக என் வீட்டுக்குள்ள வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? வெளியில போங்க. ஏய், ஒழுங்கு மரியாதையா பேசிடு. இந்த தசு புசுன்னு இங்கிலீஷ்ல பீத்துறது மிரட்டுறது இந்த உள்டாலக்கடி வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்த கண்ணை ரெண்டை புடுங்கி காக்காய் போட்டு போயிட்டே இருப்பேன் பார்த்துட்டு. வாட், கொஞ்சமாவது மேனஸ் இருக்கா உங்களுக்கு? இப்படி ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு என்னையவே மிரட்டுவீங்களா நீங்க? இப்போ அம்மா, பேசாம அவங்கள மிரட்டுறதை விட்டுட்டு பிரியாவை எங்க கடத்தி வச்சிருக்கீங்கன்னு இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? என்னடா, இந்த கும்பல் கூட சேர்ந்துட்டு நீ என்னையவே மிரட்டுவியா? அம்மா, நான் யாரையும் மிரட்டல. தயவு செஞ்சு பிரியாவை எங்க கொண்டு போய் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கம்மா. இங்க பாரு, யாரையும் கடத்திட்டு போய் வைக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. போலீஸ் கிட்ட சொல்லியாச்சு, அவங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயாச்சு. அவங்க என்ன சொல்றாங்களோ அங்க போய் கேட்டுக்கோங்க, போங்க. அடச்சி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? ஏண்டி, ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்பத்த தாலி கட்டி வீட்டுக்கு வந்திருக்குதுகோ, அதை போய் போலீஸில் பிடிச்சி கொடுத்து எங்கேயோ கடத்திட்டு போய் வச்சுட்டு இல்லாத கொடுமையெல்லாமா பண்ணுற நீயே? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. ஏமா, உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்குதா? ஒரு சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம ஏமா இப்படி கடத்திட்டு போய் வச்சுட்டு இல்லாத சித்திரவாதி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற? ஒழுங்கு மரியாதையை எங்க வச்சிருக்கிற எங்க பிள்ளைன்னு சொல்லிடு. இது பாருங்க, யாரையும் கடத்திட்டு வந்து வைக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. பேசாம போயிருங்க இங்கிருந்து. அம்மா, திரும்ப திரும்ப ஏமா அதையவே சொல்லிட்டு இருக்கீங்க? பிரியாவை எங்கதாம்மா கொண்டு போய் வச்சிருக்கீங்க நீங்க? இப்படியெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு இருந்தா நீ எல்லாம் சொல்ல மாட்ட. மரியாதையா சொல்லல, பல்லு 16 புடுங்கிடுவேன் நான். ஏய் 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 ஏய், ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது. நான் யாரையும் கடத்திட்டு வர கிடையாது. பேசாம எல்லாரும் வெளியில போங்க. அம்மா, நீங்க இப்போ உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? இங்க பாரு தருண், நான் யாரையும் கடத்திட்டு வரல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணினது நான் தான். பிரியாவை அரெஸ்ட் பண்ணினது போலீஸ். நீ தைரியம் இருந்தா அங்க போய் கேட்டுக்கோ. இதுதான் உங்க பதிலாமா? நீ எத்தனை தடவை கேட்டாலும் இதுதான் என் பதில். பேசாம நீ நம்ம வீட்டில் ஒழுக்கமா என் பையனா இருக்கிற வழியை பாரு, இல்ல நீ ரொம்ப கஷ்டப்படுவ. அம்மா, என்னோட லைஃப் எது, என் லைஃப்பை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். என்னடா, இவங்க கூட சேர்ந்துட்டு என்னையவே எதிர்த்து பேசுற அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆயிட்டியா? அம்மா, என்னோட லைஃப் பிரியா தான். நீங்க பேசாம பிரியாவை விட்டுருங்க. இங்க பாரு, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் பிரியாவை கடத்திட்டு வந்து வைக்க கிடையாது. பேசாம என் பையனா ஒழுங்கு மரியாதையா அந்த பொண்ணை மறந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற வழியை பாரு. இல்லம்மா, அது மட்டும் என்னால முடியாது. என் லைஃப்பை நானே பார்த்துக்கிறேன். இங்க பாரு தருண், நீ வெளியில போய் ரொம்ப கஷ்டப்படுவ. அம்மா, பணம் மட்டும்தான் வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கைக்கு தேவையானது சந்தோஷம், நிம்மதி. எனக்கு அது எங்க கிடைக்கும், என்னை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். குட் பை மம்மி, நான் வரேன். அடியே சின்ன பாப்பா, வீட்டுக்குள்ள என்ன பண்ற? ஒரு கிளாஸ் தண்ணி மோந்துட்டு வா. இவகிட்ட தண்ணி ஏக்கிற நேரம் நம்மளே எந்திரிச்சு போய் குடிச்சிட்டு வந்துடலாம். அடி சின்ன பாப்பா, என்ன பண்ற? தண்ணி மோந்துட்டு வா. என்னம்மா நீ பண்ற? வெடியாலேயே என்னமோ வேலை செஞ்சுட்டு கிடக்குற. என்னங்கோ பண்றதே, எல்லா வேலையும் நான் தானே செஞ்சாகோன்னு. பின்ன என்னங்க மக்க செய்யறாங்களா, மருமக்கமார் செய்யறாங்களா? அவி வேலையவே அவி செய்ய மாட்டேங்கிறாங்க, உனக்கு வேற வந்து செய்யறாங்களா? சரி சரி, வேலை பாரு. ஆமா, என்ன சின்ன பாப்பான்னு சத்தம் போட்டு இந்த மாதிரி இருந்தது? ஆமா, ஒரு கிளாஸ் தண்ணி மோந்துட்டு வர சொன்னேன், இன்னும் வரல. என்னதே பண்றாளோ உனி வீட்டுக்குள்ள? ஆட கூறு கட்டவளே, அவ இருந்தா தானே வருவா. என்னங்கோ சொல்றீங்க? அவ வீட்டுக்குள்ள தானே இருந்தா. ஆடனா வெளியில வரையில தான் இருந்தாளே. நீ வரும்போது இருந்தா. நீ வந்து இப்போ 1 மணி நேரம் ஆகுது. அவ அப்பவே போயிட்டா. எங்க தொலைஞ்சாலோ நீ? என்கிட்ட ஒரு வார்த்தையும் கூட சொல்லவே இல்லை. அவ இஷ்டம் தான் இல்ல. சரி சரி, மாமியாலாச்சும் மருமகளாச்சும் என்னமோ பண்ணுங்கோ. நான் தோட்டத்துக்கு போறேன், நீ வா ஒரு 12 மணிக்கு. நான் இன்னைக்கெல்லாம் வரமாட்டேன், எனக்கு வேலை இருக்குது. எனக்கு இப்பவே இடுப்பு வலிக்குது. சரி சரி, என்னமோ பண்ணுங்க, நான் வரேன். அடியே நெட்டக்காளி, இத்தனை நாளா என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டு இருந்த நீ இப்ப என்கிட்ட சொல்லாமையே ஊர் சுத்திரக்க ஆரம்பிச்சிட்டியா நீ? வாடி வா, இன்னைக்கு ஒன்ற இடுப்பு கிடுப்பெல்லாம் உடச்சு நான் கூட்டோட உட்கார வைக்கல, நான் மணியாலே அல்ல. வெப்பீங்கோ, அது வரைக்கும் என்ற கையென்ன பூஜை பண்ணிட்டு இருக்குமாக்கு. என்னங்கத்த, நேரம் எங்கிட்ட பேச முடியாதனால நான் இல்லாத போது என்னை அப்படியே கரிச்சு கொட்டிட்டு இருக்கிறீங்களாட்டு தெரியுது.
நீ இல்லாத போதுதான் உன்னை பேசணும் மாடி. அடி ஏண்டி சொல்லாம எங்க போன நீ? சொல்ல மாட்டனே. வீட்ல ஒரு வேலை செய்யறது கிடையாது, ஊர் சுத்துறதே உன்ற வேலையை வச்சுட்டு இருக்கிற நீ. தண்ணி மோந்துட்டு வா தண்ணி மோந்துட்டு வா, நானும் அப்படியே பிடிச்சி கத்திட்டு இருக்கிறேன். வீட்டுக்குள்ள ஆளே இல்லை. எப்படி போன, எங்கடி தொலைஞ்ச? நான் எங்க போனேன், என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறேன்னு உங்களுக்கு சொல்லணும்னா நம்மளுக்குள்ள ஒரு டீல். அடிங்க இங்க ஒன்று விட்டன்னு வச்சுக்கோ, நெட்டக்காளியெல்லாம் குட்டக்காளி ஆயிருவேன். அத்தை, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியணும்னா நான் சொல்கிற டீலுக்குள்ள நீங்கள் ஒத்துக்கோணும். அடியே, நீ எங்க தொலைஞ்சா என்ன, எந்த ஊர் நாயத்தை போய் பேசிட்டு வந்தீங்கன்னா எனக்கு என்ன? நான் நினைத்துக்கிட்டு நீ சொல்றதெல்லாம் செய்யோனே. அத்தை, நான் சொல்கிற விஷயத்தை கேட்டால் நீங்கள் ரொம்ப ஷாக் ஆயிருவீங்க. அப்படியாடி? அது என்ன விஷயம்டி, சொல்லு. அத்தை, அப்படின்னா நம்மளுக்குள்ள ஒரு டீல், ஓகேவா? அடி கருமம் பிடிச்சவளை சொல்லி தோலை. அத்தை, இனிமேல் நான் காலையில மட்டும்தான் சமைப்பேன். நைட்டுக்கு நீங்க தான் சமைக்கணும், புரிஞ்சுதா? புரிஞ்சுதுடி, ஆனா நான் சமைக்க மாட்டேன். மரியாதைய முன்னேரம் சூட சோறாக்கி போடல, ஓட்டு விட்டு துரத்தி விட்டுருவண்டி. இந்த கிழவி மட்டும் உன்னத்துக்கு அசையாது. அடியே மாமியாக்காரி, உன்னைய. அடியே, என்னடி எங்க மைண்ட் வாய்ஸ்ல திட்டிட்டு இருக்கிற? ஒன்றரை 2 தாளமெல்லாம் என்கிட்ட செல்லாது. மரியாதையா ஏதாவது சொல்றேன்னா சொல்லு, இல்லைன்னா ஓடி போயிருங்க இருந்து. அத்தை, சரி சரி சொல்கிறேன். நான் ஒன்று உங்ககிட்ட சொல்லாம எங்கேயோ ஓடி போயிடல. அப்புறம் எங்கடி போன? அத்தை, ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் யாருக்கிட்ட சொல்லக்கூடாது, சரியா? ப்ராமிஸ்? அடியே, என்னடி ப்ராமிஸ் கிராமிஸ்ன்ட்டுக்கிற? அதெல்லாம் சொல்ல மாட்டேன், சொல்லு. அத்தை, நம்ம செல்விக்கா உள்ள பிரியா இல்லை, அவளைய போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அத்தை.